கொழுப்பு நிறைந்த அசைவ உணவுகள், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். இந்த கொழுப்புக்கள் தான் கற்களாக மாறுது அப்படின்றத நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து முட்டை சாப்பிட்டா ஸ்டோன் பெயின் அதிகமாகும். வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஆயில் ஃபுட்ஸ். கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் செஞ்ச உளுந்து வடை இந்த மாதிரி சாப்பிடுங்க. வீட் ப்ராடக்ட்ஸ், இந்த கோதுமை சப்பாத்தி, கோதுமை உப்புமாவை கம்மி பண்ணுங்க. அடுத்து மில்க், பால் கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு கற்களா மாறும். அதனால பால் சாப்பிட்றதுக்கு ஒன்னால அவாய்ட் பண்ணிட்டு டீ, காஃபி தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த 5 ஹோம் ரெமெடிஸ் பற்றி பார்க்கலாம். முதன்மையான விஷயம், இந்த சிறுநீரக கற்களை கரைப்பதற்கான ஒரு முதன்மையான மூலிகை தான் மூக்கிரட்டை கீரை. இதை ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா பொரியல் செய்து வாரம் 2 முறை சாப்பிடுங்க. அதோடு முக்கியம், நம்ம சொன்ன மாதிரி 5 mm இருந்து 9 mm வரை கற்கள் இருந்தா இப்ப நம்ம சொல்ற மாதிரி கஷாயம் குடிங்க. ஒரு 10